ஹாய், வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை காராமணி மசாலா வடை தான். இது நம்ம காராமணியை நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கு பாயில் பண்ணி தரும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி முருங்கைக்கீரையும் அந்த மாதிரி நம்ம தனியாக சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த காராமணி முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ காராமணி எடுத்துக்கிட்டோன்னா அதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் ஏபிசி, ஃபோலிக் ஆசிட் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த காராமணியில். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டனாலே அதில் ஹீமோகுளோபின் அளவு தான் பிளட் லெவலை நம்மளுக்கு அதிகப்படுத்தும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் டைமில் நம்ம இது ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னாக்கா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதனுடைய அளவுகளை சொல்லிடுறேன். நான் ஒரு பவுல் சைஸ் அளவுக்கு காராமணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பவுல் சைஸில் நான் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கினேன். நம்ம ரொம்பவும் ஊற வைக்கக்கூடாது, ரொம்பவும் ஊறாமலும் இருக்கக்கூடாது. இதை நம்ம இப்போ மிக்சியில் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள். இப்போ நான் இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம ஒரு கை அளவுக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னா, நம்ம சப்போஸ் நம்ம ரொம்ப மழை அரைச்சிட்டாலும் ரொம்ப குறைன்னு அரைச்சிட்டாலும் இதை நம்ம போட்டு மறுபடியும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய மிக்சி ஜாராக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நான் இப்போ இது ஒரு பெரிய மிக்சி ஜாரில் தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்காக போட்டுக்கலாம். இதை காஞ்ச மிளகா போட்டு அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே இப்போ நான் இந்த காஞ்ச மிளகா கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பருப்பு கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ஆகாத அளவுக்கு நம்ம இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு அடுத்தது நான் நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மிக்சியில் நம்ம இந்த பருப்பெல்லாம் வடைக்கு அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழமழனும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தெளித்து அரைச்சிக்கணும். ரொம்ப குறைன்னு ரொம்ப மழமழனும் அரைக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ, கடலப்பருப்பு வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த அளவில் நம்ம அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கினேன். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வடை நல்லா வரும். ரொம்ப குறைன்னும் இல்லை, ரொம்ப மழமழனும் இல்லாமல் இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம அரைக்காமல் எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் வடை நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் க்யூபாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வடைக்கு எப்பவுமே சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி போட்டாக்கா அது குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்களாம் அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி சின்னதாக மீடியமான சைஸில் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதை எல்லா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி, நம்ம ஸ்மெல்லுக்காக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு சைஸ் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே அதில் காஞ்ச மிளகாய், அது ரொம்ப காரம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அதில் 2 காஞ்ச மிளகாய், அதுக்கு அந்த காஞ்ச மிளகாய் காரமாக இல்லைன்னா நீங்கள் 2 சேர்த்துங்க. நான் அது காரமான காஞ்ச மிளகான்றதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது தான் நம்ம முருங்கைக்கீரை, ஒரு கை அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது
இஞ்சி, நான் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்தது பூண்டு, நான் ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இதை பிசையும் போதே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மாவு இப்போ நம்மளுக்கு நம்ம வடைக்கு நம்ம அரைச்சாலே நம்ம எண்ணெயில் போடும்போது திரியாக போயிடும். அந்த எண்ணெயில் திரியாக போகாத அளவுக்கு நம்ம சில டைம் வந்து மாவு தண்ணி ஆகிடும். அந்த தண்ணி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் வடைக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வடைக்கு எப்போவுமே நம்ம இந்த சைஸில் நம்ம வடை போடணும். இந்த சைடில் மெலிசாகவும் இந்த சைடு நல்லா மெதுனும் இருக்கிற மாதிரி வடை போட்டாக்கா நல்லாயிருக்கும். நீங்கள் வடையை வந்து நீங்கள் தட்டியாக போட்டிங்கன்னா அது வந்து சூடு ஆற ஆற ரொம்ப ஹார்டாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டிங்கன்னா நம்ம அது சூடு ஆறினாலும் அது நம்ம ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் வடை நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இதை நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி வடையை தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்பவுமே வடை செய்யும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா வடை ரொம்ப தீஞ்சு போயிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டா உள்ளேயும் நல்லா வடை வெந்திருக்கும், வெளிலையும் நல்லா வடை வெந்திருக்கும். அதனால் நம்ம எப்பவுமே வடை செய்யும்போது சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம வடையை அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போது நல்லா வடை இப்போ நல்லா இந்த மாதிரி மிதந்து வரும்போது தான் நம்ம திருப்பி விடணும். நம்ம அடியிலே இருக்கும்போது திருப்பிவிட்டா வடை உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி இந்த எண்ணெயில் மிதங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒரு வடையாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம திருப்பி விட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு மொறுமொறுன்னு இந்த வடை வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.